கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே கடந்து போன 7 மாதங்களை கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 8வது மாதத்தின் முதலாவது நாளை காணும்படியாய் இந்த தேவன் நமக்கு செய்தபடினாலே இவருக்கே கனமும் மகிமையும் உண்டாகட்டும். தேவன் தாமே கடந்து போன மாதங்கள் நடத்தின தகப்பன் வரக்கூடிய மாதங்களிலும் போதுமானவராய் இருப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்களுக்கு முன்பதாக ஒரு வேத வசனத்தை ஒரு வாக்குத்தத்தமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசித்து எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். மீண்டுமாய் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற வேத வசனத்தை நீங்கள் நான் அறிந்திருக்கிறோம். அந்த தேவனுக்கு அருமையான விசுவாசப்பர்களே, தேவன் உங்களுக்கும் எனக்கும் துணை செய்கிறார். அவர் நம்மளை வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை உறுதியாக வாக்காக தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம் முழுதும் வைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாலை போல் ஆக்கினேன் என்று சொல்லுகிற வேத வசனம் உங்களுக்கும் எனக்கும் வாக்காக இருக்கும். அந்த தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, இதை புரிந்து கொள்ளும்படியாக 3 உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசிக்கிறேன். முதலாவது உதாரணமாக நாம் நியாயாதிபதி புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தில் 28 முதல் 30 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சிம்சோன் தன்னுடைய கடைசி வாழ்நாட்களில் இருக்கிறான். அவனுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அவன் கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியர்கள் அவனை வேடிக்கை பொருளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் வேடிக்கை காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களெல்லாம் கூடி இருந்த இடத்துல அவன் ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாடி, ஆண்டவரே இந்த ஒரு விசையாகிலும் என்னை நினைத்திருளும் என்று சொல்லி அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு துணை செய்தார் என்று சொல்லி வேதவசனம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களை, ஒன்றை தன் வலது கரத்தினாலும் மற்றொன்றை தன் இடது கரத்தினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியர் கூட மடங்கடிக்கு கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்ந்து அந்த வீட்டின் அந்த 2 பிரபுக்களை மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கிறையில் அவன் கொல்லப்பட்டதை பார்க்கலாம், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம் என்று சொல்லி வேத வசனம் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிறது. தேவனுக்கு அருமையான விசுவாசப்பிள்ளை, தேவன் சிம்சோனுக்கு துணை நின்றபடினாலே இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்பார் என்று வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. அவன் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வெட்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் விசேஷமாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் நான் அறிந்திருக்கிறோம். 2வது உதாரணமாக உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று சொன்னால், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு பயந்து அவர்கள் என்ன செய்ய சொன்னா, இதோ கானான் தேசத்துக்கு நடந்து செல்லுகிறார்கள். நடந்திருக்கும் பொழுது 2 பக்கமும் மலைகள், பின்னாது பார்வோன் சேனை, முன்னாது அவர்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை அவர்கள் எல்லாரும் என்ன செய்ய சொன்னா, மோசாட்ட போய் மன்றாடுறாங்க. மன்றாடும் பொழுது, நீ என்னோடு கூட முறையிடுவது என்ன, உன் கையில் இருப்பது என்ன என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு கேட்கும் பொழுது ஒரு கோல் என்று சொல்லுகிறார். அந்த கோலை அவன் என்ன சொன்னா அந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நீட்ட கொடுக்கிறதை நீங்கள் நானும் வாசிக்கிறோம் என்று சொன்னார். வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காண்பதில்லை என்று சொல்லி வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. தேவன் மோசேக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணை நின்றபடினாலே அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, அவர்கள் புறஜாதி மத்தியிலே வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் அந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து, வேதம் சொல்லுகிறது, உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
தேவன் அவர்களுக்கு துணை நின்றபடினாலே இதோ முன்னான சமுத்திரம் வெட்டாந்திரை போல் பிளந்து அவர்கள் கடந்து போனது மாத்திரமல்ல, பின்னாக பார்வோன் சேனையை ஆண்டவர் அந்த சமுத்திரத்தை மூழ்கடித்தார். இதோ அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இதோ முன்னாக சென்று அந்த வெட்டாந்திரை கடந்து சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அவர்களுக்கு துணை நின்றபடினாலே அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மூன்றாவது உதாரணமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார். இதோ யோசபாத் ராஜா தன்னோடு யுத்தம் செய்யும்படிக்காக மற்ற 3 விதமான ராஜாக்கள் வந்த போதிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே யோசபாத் ராஜா ஆண்டவரே என்று சொல்லி கதறி நிற்கும் பொழுது தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று சொல்லி 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 31 இப்படியா சொல்லுகிறது. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசரணையாய் இருந்தார். அவனை விட்டு போகும்படி தேவன் செய்தார். தேவன் யோசபாத்துக்கு துணை நின்றபடினாலே அங்கிருக்கிற சூழ்நிலை இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் கடந்து போகும்படியாக அவனோடு யுத்தம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் அவனுக்கு துணை நின்றார் என்று பார்க்கிறோம். அவங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. தேவன் கிருபையான விசுவாசப்படலை. இந்த மாதம் முழுவதும் இப்படியாக ஒருவேளை சூழ்நிலை மூலமாக அல்லது சந்தர்ப்பங்கள் மூலமாக பலவிதமான இன்னல்கள் மூலமாக தடைகள் மூலமாக இல்லை மற்ற விதமான காரியங்கள் வரும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். யோசபாத்துக்கு விடுதலை கொடுத்த தகப்பன், துணை நின்ற தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்பார். இதோ சிவந்த சமுத்திரத்தை போல மலைகள் மத்தியிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார். அவை துணை நிற்கிற தேவனாக இருக்கிறார். இதோ சிம்சோனை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பலன் கொடுத்தது போல, மேற்கொள்ள வல்லமை கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மேற்கொள்ள வல்லமை கொடுக்கிறார் என்பதை வெட்கப்பட்டு போகாதபடி நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம் என்றது வேதவசனம் உங்களுக்காய் சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு அருமையான விசுவாசப்படலை. உங்களுக்கும் எனக்கும் தேவன் துணை செய்கிறபடினாலே எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களையும் என்னை வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை உறுதியாக வாக்காக நாம் நம்பி இந்த மாதம் முழுவதும் தேவனுக்கென்று வாழும் பொழுது தேவன் உங்களுக்கும் எனக்கும் துணை இருக்கிறார். எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காக்கத்தக்கதாய் உங்கள் தேவன் எங்களுக்கும் எனக்கும் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் துணை செய்யும் பொழுது எல்லாம் நன்மையாக இருக்கும். இக்கட்டுகள் வந்தாலும் இன்னல்கள் வந்தாலும் கண்ணீர்கள் வந்தாலும் அந்த சூழ்நிலை தேவன் உங்களுக்கும் எனக்கு துணை நின்று விடுதலை கொடுப்பார் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்வோம். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பிரார்த்தனை செய்து இந்த வசனத்தை வாக்கை நாம் பற்றிக்கொள்வோம். எங்கள் தகப்பனே உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் துணை நிற்கிறபடினாலே எப்படிப்பட்ட சேனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் என் தேவன் நீர் துணை செய்யும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா ஆண்டவரே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதோ இந்த விதமான உதாரணங்கள் மூலமாக, இதோ சாட்சிகள் மூலமாக என் தேவன் நீர் அவர்களுக்கு செய்தது போல எங்களுக்கும் செய்வீர் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுடைய கிருபை துணை நிற்கிறீர் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடந்து செல்ல தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Have a blessed month. Have a blessed day. God bless you. Amen.